ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். என்னன்னா சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்றது. இதோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாவோட பாப்பாக்கு வந்து பேர் நம்ம வச்ச பேர் வச்சோம். ஃபங்க்ஷனில் வந்து நான்வெஜ் செய்யல. ஆமாம் தானே? ஆமா, நான்வெஜ் செய்யல. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதை எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஒரு டே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில். ஆக்சுவலாக நாங்கள் இது வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். சமைச்சது சாப்பிட்டதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இன்ட்ரோ தான் லாஸ்ட்டாக எடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாம் தானேம்மா? ஆமா. ஸோ அதுதான். ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அம்மாவே மேரினேஷனுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாவோட ஸ்பெஷல் தந்தூரி செய்கிறதுக்கு மேரினேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது நாங்கள் நாளைக்கு தான் சமைக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் தான் நம்ம. அதனால் மேரினேட் பண்ணி வச்சிட்ருக்கோம். அங்கே அம்மா தான். நான் இல்லை, நான் சும்மா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தயிர் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு இல்லமோ, இல்லைனா நம்ம அப்போவே மேரினேட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். என்ன மசாலா போது பெரி 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 என்னென்ன பீஸ் அம்மா? சிக்கனு தை மட்டுமா? தையோட லெக் அப்படி. ஓகே. எனக்கு வந்து தந்தூரி தான் பிடிக்கும் கிரில்லை விட. உங்களுக்கு என்ன பிடிக்காமோ? எனக்கு சிக்கன்னாலே எல்லாமே பிடிக்கும். தீனி பண்டாரம். எனக்கு வந்து தந்தூரி. பப்புக்கும் தந்தூரினா இப்போ வர வர ரொம்ப பிடிக்காது. மைனஸில் தொட்டு சாப்பிட்டா பப்புக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சரியா போகுமாமோ? ஒரு கிலோ பக்கம் இருக்குமா? 1.25 கிலோ. சிக்கன் வந்து சூப்பராக மேரினேட் பண்ணியாச்சு. நாளைக்கு தான் நம்ம இதை வச்சு சமைக்க போகிறோம். மைக்ரோவேவ் அவன்லமோ இதோ இங்கே இருக்குது. இந்த ஆமாம், இது வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது. இந்த அவனில் அவளுக்கு கூட ஒரு நாள் கூட செஞ்சு தரதுலாம் நாங்கள் நிறைய செஞ்சு சாப்பிட்ருக்கோம். பிக்கி ஃப்ரெண்டுன்றதை விட அவங்க எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. ஆமாம் தானேமோ? ஆமாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்களே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். ஒரு 8:30 பக்கம் தான் எழுந்தோம். நைட்டு பப்புக்கு வேறு ஃபீவராக இருந்துச்சு. 9 மணிக்கு தான் இருந்தாங்க. சரி, ஓகே, 9 o'clock தான் எழுந்தோம். ஏன்னா பப்புக்கு வந்து நைட்லாம் ஃபீவராக இருந்துச்சு. அவனுக்கு ஃபீவர்னாவே எங்களுக்கு தூக்கமே வரதில்லை. அவனை பார்த்துட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங் தான் தூங்கினாலும் அசந்து தூங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி அம்மா போயிட்டு ஆஸ் யூஷுவல் போய் மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு வச்சுட்டாங்க. இட்லி ஊற்றி வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது வந்து போட்டி குழம்பு. இது வந்து அஜித்தோட ஃபேவரட். எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது. இது என்னமோ ஸ்பெஷல் ஃபார் அம்மு. உங்களுக்கா? மட்டன் குழம்பு. ஓ, ஓகே ஓகே. அம்முக்கு வந்து ஸ்பைசி உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்து எண்ணெய்லாம் போட்டு கம்மியாக செஞ்சுருக்காங்க அம்மு ஃபீட் பண்ணுறனால. இதெல்லாம் என்னமோ ரத்த பொரியல். இதுவும் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறதே வா. இது எனக்கு பிடிக்கும். இது என்னமோ இந்த நுரையீரல். இதெல்லாம் எங்கள் அம்மா எடுத்து வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து பப்புக்கு. இதெல்லாம் ரசம். அது களி. இட்லியும் ஊற்றி வச்சுருக்காங்க, களியும் செஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இட்லி சாப்பிட்றியா களி சாப்பிட்றியானா நான் களி தான் விரும்பேன். இப்போ நவடேஸ் நான் வந்து மில்லட்ஸ்க்கு மாறினதுனால எனக்கு களி தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் என் மத்தியானத்துக்கு மேலே தந்தூரி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அம்மா வந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க. சும்மா துணி அலசலாம். மிஷினில் போட்டாங்க மோஸ்ட்லி. கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் அம்மா காலிலேருந்து சமைச்சிட்டு துணி துவைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஏய் பப்பு, ரேசிக்கிட்டு வா. பப்பு அவங்க டேடியெல்லாம் இப்போ தான் தூங்கி எழுந்துன்னுக்குறாங்க. நிறைய துவைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்குது அலசுறது. அலசிட்டு தான் சாப்பிட்ணும். பசிக்குது வேற. அம்மா மட்டன் குழம்பு பண்ணோடனே என்னை விட்டுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்க. சீக்கிரமாக பசிக்கிச்சா? ஆமாம்மா, எழுந்த உடனே பசி.
நல்லா இருக்கா மட்டன் குழம்பு, குடல் குழம்பு? அது எப்பயுமே நம்ம ஃபேவரட், என்னோட ஃபேவரட் இல்லையாம்மா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்குமா. இன்னைக்கு தான் ஒரு திருப்தி கிடைக்குது. ஏன்னா நம்ம நேம் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கும் அந்த ஓமம் அது இது பண்ணி நம்ம நான்வெஜ்ஜே செய்யல இல்லையா. ஆமாம், ரொம்ப இருக்கும். ஆனால் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மட்டன் இருக்குது, அது மதியம் சாப்பிடுவோம். சிக்கன் இருக்குது, கிரில்லு, தந்தூரி. தந்தூரி. இந்த பப்பு ஹாய். இந்த பப்புக்கு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆகிடும். உனக்கு சாப்பிட வச்சுட்டு தான்மா நான் சாப்பிட்ணும். பப்புக்கு சாப்பிட வச்சுட்டு இப்போ தான் நானும் சாப்பிட்றேன். 11:30 மணி ஆகிடுச்சு. காலைல சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் இப்போ தான் சாப்பிட்றேன். காரம் இல்லைம்மா, சரியான காரம் போட்டு வச்சுக்கிறாங்க எங்கள் அம்மா. என்ன என்ன ஐட்டங்களோ ஏன் சிங்கிள் தட்டில். களி தான், வேறு ஒன்றும் இல்லை. களி, முட்டை, இது என்னம்மா நுரையீரல், பொரியல், நுரையீரல்மா. அப்புறம் இது வந்து குடல். நீ சாப்பிட்டல, எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுன்றதுக்காக போட்டுக்கினேன். கொஞ்சமாக தான்மா. அப்புறமா இது அம்முக்காக செஞ்சது. அம்முக்காக செஞ்சதே காரம் இல்லாமல் அதுவே நல்லாயிருக்கு. பேசாமல் அதுவே கொஞ்சம் போய் போட்டு வந்திருக்கலாம். இது கொஞ்சம் காரம். சரி, சாப்பிட்டு தான் நாங்கள் ரீல்ஸ் எடுக்கணும். சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. எப்படியும் ஒரு 20 ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். கிரில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. பிளேட்டிங் கூட பண்ணிட்டாங்க இல்லாமல். ரொம்ப தேங்க்யூ கிரில் பண்ணி கொடுத்ததுக்கு எங்களுக்காக. சரி, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நீங்கள் சாப்பிட மாட்டீங்கல்ல? ஒரு ப்ளீஸ் சாப்பிடுங்க, பரவாயில்ல. இப்போ நாங்கள் இது சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து தந்தூரி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கமோ. எங்கள் அம்மு செய்கிற சமையல் குறை செய்யல யாராவது இருக்கிறாங்களா? ஸ்டார் ஹோட்டலில் தந்தூரியெல்லாம் பின்னாடி தான் நிற்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காமோ. இல்லை, உண்மையாலுமே நல்லா இருக்காமோ. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பீஸு. சூப்பராக இருக்குது. மைனஸ் தான் இல்லை, அது இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பப்புவும் நல்லா சாப்பிட்ருப்பான், மைனஸ் இருந்துடலாம். இப்போ டின்னருக்கே நான் சிக்கன் தான் சாப்பிட போகிறேன். இதெல்லாம் நானே சாப்பிட முடிக்க போகிறேன். தங்கம், பப்புமா சூப்பரா? தங்கம், பப்பு தங்கம் தந்தூரியும் சாப்பிட்றாரு, செல்லு யூஸ் பண்ணுறாரு. தங்கம் எடுத்துடு. காரம். அஜித் டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பீஸ் வச்சுட்டு மீதியெல்லாம் ஃபுல்லாக நானே சாப்பிட்டேங்க. அப்புறம் இதே மாதிரி வேறு எந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கண்டென்ட் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பீஸ் வச்சுருந்தேன், சாப்பிட்டீங்களா? அது ஒரு பீஸா? ஆமாம், மிச்சமான எலும்பு நினச்சி நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம்மா. இல்லைம்மா, ஒரு பீஸ் தான் வச்சுருந்தேன். அவங்களுக்கு காட்டினா அவங்களுக்கே தெரியும். காமிச்சேன், இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பில் அதுதான் இருக்கும். அதுதான் இருக்கும். ஆனால் எனக்கு வச்ச பீஸ் நீ காட்டியிருக்க மாட்டேன். அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.